வணக்கம், நான் உங்க தீபா பாஸ்கர். ஓகே, இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி டீட்டெயிலா பேசி அலசி ஆராய போறோம்னு பாத்தீங்கன்னா L2 எம்ப்ரான். எஸ், இந்த படத்தை பத்தி தான். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பேன் இந்தியா மூவியா ரிலீஸ் ஆயிருக்கு. நான் கூட பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட போயிட்டு உள்ள போய் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சேன். என்ன நடக்குதுன்னு டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரிலே வந்து நம்ம மோகன்லால் சார் அவர் வரும்போதெல்லாம் வந்து பயங்கர பிஜிஎம் சவுண்டு அந்த மாதிரிலாம் பயங்கரமா இருக்கு. பட் அவரோட போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour தாண்டியே தான் கட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு உள்ள போய் உட்காந்தவொடனே செம்ம குழப்பங்க. இது ஹிந்தி மூவியா, தமிழ் மூவியா, இல்ல மலையாளம் மூவியா அப்படின்ற மாதிரி. ஏன்னா மலையாளம் ஸ்லாங் எங்கேயுமே கிடையாது, பட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே மலையாளம் தான். பட் படத்துல வந்து தமிழ் கொஞ்சம் தான் வருது, அதிகமா வந்து ஹிந்தி தான் ஃபுல்லாவே வருது. அது மட்டும் படம் ஃபுல்லாவே ஃபைட்டு, வெட்டு குத்து அப்படி இப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இந்த அளவுக்குலாம் கொடூரமா கொலை பண்ணுவாங்களா? ஒரு மனிதாபிமானம் இல்லாம பெண்கள், கர்ப்பமா இருக்க பெண்கள் எல்லாருமே அவங்க என்ன மாதிரி எல்லாம் கொலை பண்ணணுமோ, அராஜகம் பண்ணணுமோ அப்படி பண்ணுவாங்க. அங்க இருந்து எல்லா மக்களையும் கொலை பண்ணிடுவாங்க. அதுல இருந்து ஒரே ஒரு பர்சன் மட்டும் தான் தப்பிக்கிறாரு. அவர் யாருன்றது லாஸ்ட்ல, அதாவது மூவியோட எண்ட் 1/2 hourக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்றாங்க. அது யாருன்னா பிருத்திவிராஜ். ஸோ அந்த சஸ்பென்ஸை வந்து ரொம்ப அழகா பக்காவா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லூசிஃபர் 1ல என்னென்ன கேரக்டர்ஸ் என்னென்னலாம் பிளே பண்ணாங்களோ அத பக்காவா அச்சு அசல், அதாவது எப்படி சொல்ல, பிசிறு தட்டாம அப்படியே வந்து இதுல பிளே பண்ணியிருக்காங்க. மஞ்சு வாரியர் ஹேண்ட்ஸ் ஆஃப். ஸ்டார்டிங்ல வந்து ஒரு திக்கி திணறி பேசுற மாதிரி ஒரு சைலண்டா இருந்துட்டு அந்த ஒரு கேரக்டரா பினிஷிங் வராங்க பாருங்க. உண்மையான ஒரு அரசியல்வாதியா அவங்க வந்து அந்த மாறு அந்த ஒரு போர்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரியே இருக்கு. ரொம்ப அழகா பிளே பண்ணியிருக்காங்க. தென் அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோகன்லால் சார் அவரு என்ட்ரி கொடுக்கும் போதும் அந்த பிஜிஎம் வந்து தியேட்டர்ல காதெல்லாம் கிழிஞ்சு வேற பக்கம்லாம் போகுது. ஃபைட் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லி ஆகணும், ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மலையாள மூவி அவங்க எடுக்கிற பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஒரு டிராமாவா இருக்கும், ஒரு ஃபேமிலி டிராமா, ஒரு காமெடி, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்போட தான் மலையாள மூவி நான் போயிருந்தேன். பட் இந்த மூவி பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஃபைட்டுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஃபைட் எல்லாமே செம்ம சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பாராட்ட வேண்டிய விஷயம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்குமான்னு தெரியல. கண்டிப்பா இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு ஃபைட் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த மூவி ரொம்ப பிடிக்கும். அதே டைம்ல வில்லனை பத்தி சொல்லுவோம். ஸோ ஹீரோன்னு இருந்தா அந்த இடத்துல வில்லன் இல்லாம இருக்குமா? வில்லன் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சவர் தான். சோ அவரு வந்து இதுல வந்து பஜ்ரங்கி அப்படின்ற ஒரு பேரோட டிராவல் பண்றாரு. சோ ஸ்டார்டிங்ல அவரை தான் காட்டுவாங்க, அவர் தான் கொலை பண்ணிட்டு அப்படியே வராரு. ஸோ ஆல் டைம் நம்ம எப்பவுமே கேட்ட மாதிரிதான் இந்த கொலை எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு வந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம ஒரு பெரிய அரசியல்வாதி அந்த மாதிரி இறங்குவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் இது இறங்கியிருக்காங்க. ஓவரால் படமே பாத்தீங்கன்னா இந்த குருமம் குழம்பு எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. சோ அதுல வந்து எல்லா காய்கறிகளும் இருக்கும். ஆனா அதோட டேஸ்ட் வந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா ஓவராலா சாப்பிடும்போது சப்புன்னு இருக்கும். அந்த மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு இந்த மூவி இருக்கு. எல்லாருமே மஞ்சு வாரியரா இருக்கட்டும், நம்ம பிருத்திவிராஜ் சாரா இருக்கட்டும், மோகன்லால் சார் அண்ட் அந்த பஜ்ரங்கி கேரக்டர், ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பார்க்கும்போது அவங்க கேரக்டர் செம பக்காவா சூப்பரா பண்ணியிருக்காங்க. பட் ஃபுல்ஃபில்லா பார்க்கும்போது கொஞ்சம் போரா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 10 minutes ஓகே, அதுக்கப்புறம் வர ஒரு 1/2 hour வந்து எம்ப்ரான் இல்லைங்க, தியேட்டர்ல எல்லாருமே தூங்குறான்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நிஜமாவே தூங்கிட்டாங்க. ஏன்னா அது ஹிந்தி கலந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் வருது. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவா லேகா போகுது. அந்த இடத்துல வந்து உண்மையா சொல்ல போனா எல்லாரும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன்ற மாதிரியே முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப்ல தாங்க எங்கடா இந்த மனுஷங்களாம் வந்தாங்க அப்படின்ற மாதிரி விறுவிறுப்பா வந்துட்டு மறுபடியும் ஆஸ் யூஷுவல் அவர் திரும்புறது, டேர்ன் பண்றது, வர்றது, நடக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு தனியா பிஜிஎம் எல்லாம் போட்டு அப்படியே பில்டப் அப்படியே காட்டுறாங்க. என்னடா சொல்ல வரீங்க, நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேலை மண்ணை கட்டி எனக்கு சத்தியமா புரியல அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. வேற ஒரு கேங்ஸ்டர் வராங்க, மறுபடியும் சுடுறாங்க, பதிலுக்கு சுடுறாங்க, அட்டாக் பண்றாங்க, அது ஒரு முடியுது. வேற ஒரு கேங்ஸ்டர் வராங்க, திடீர்னு பார்த்தா மாறி மாறி சுட்டுக்கிறாங்க, கொலை பண்றாங்க, அவளை காப்பாத்த நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா லவ் எல்லாம் கிடையாது படத்துல, லவ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே ஒரு பிளெயினா சிம்பிளா போயிட்டு இருக்க ஒரு அரசியல் அந்த மாதிரி விஷயங்கள் தான். அந்த அரசியல கூட வெளிப்படையா எதுவுமே சொல்லல, ஒரு குழப்பமாவே போயிட்டு இருக்க டிராவல். பட் ஓவரால் அப்படின்னு பாத்தீங்கன்னா செம ஃபைட், செம மாஸ், செம
நல்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் போய் பார்க்கலாம், ஒரு தனியா போனீங்கன்னா பார்க்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கண்டிப்பா தூங்கிடுவீங்க, அது மட்டும் நான் கேரண்டியா சொல்றேன். மூவில ஃபைட்டு, சாங்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 இடத்துல இருக்கு, நல்லா இருக்கு. டயலாக்ஸ் எல்லாம் வந்து தமிழ்ல டயலாக்ஸ் யாரு எழுதுனாங்கன்னு தெரியல, ஏப்பா சாமி சூப்பரா எழுதிருக்கீங்க. அந்த பஞ்சுக்கு கொடுக்குறீங்க பாத்தீங்களா, செம. ஆஸ் யூஷுவல் எனக்கு ரொம்ப ஃபேவரட், எனக்கு மோகன்லால் சார்னா ரொம்ப பிடிக்கும். அவரை வந்து ரொம்ப அழகா ஓவராவும் இல்லாம மீடியமா அழகா காமிச்சிருக்கேன். பிருத்திவிராஜ் சார் ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணுவாருன்னு தெரியும், ஆனா இந்த அளவு டைரக்ஷன் பண்ணுவாருன்னு தெரியாது. படத்துக்கு செலவுன்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா செலவு பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆல் ஓவர் வேர்ல்டையே இந்த படம் மூலியமா இவங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஏன்னா படத்தோட செலவு தாறுமாறா இருக்கு. இது வரைக்கும் பார்க்காத ஊரு, அது எல்லாமே டிராவலிங் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. டெசர்ட்ல எல்லாம் போய் அந்த மாதிரி ஃபைட்ஸ் எல்லாம் எடுத்து நிறைய ஃபைட் பார்த்திருக்கேன். பட் இந்த ஃபைட்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் அல்டிமேட்டா செம்மையா இருக்குது. படத்துல ஸ்டார்டிங்ல அந்த 10 மினிட்ஸ் ஒரு பெரிய கொலை நடந்தது பாருங்களேன், அது வந்து சொல்லவே மாட்டாங்க. லாஸ்டா ஃபைனல் 10 மினிட்ஸ் ரொம்ப விறுவிறுப்பா நடக்கும். அப்பதான் அதுல இருந்து தப்பிச்சு வந்த அந்த ஒரு பையன் யாருன்றது அப்பதான் சொல்லுவாங்க. ஓகே, ஆஸ் யூஷுவல் இந்த படத்தோட டீம் மெம்பர்ஸ் யாருன்னு சொல்ல வேண்டிய டைம் வந்தாச்சு. இந்த படத்தோட டைரக்டர் நம்ம பிருத்திவிராஜ் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க, ஹேண்ட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் அளவுக்கு இது இல்ல, இது கொஞ்சம் மொக்கன்னு சொல்ல முடியாது, ஓகே ஆவரேஜ்னு சொல்லலாம். ஆனா ஃபர்ஸ்ட் செம்ம சூப்பரா இருந்தது. இதுல வேற முடியும் போது நம்ம லீடு வேற கொடுத்துருக்காங்க, அதாவது பார்ட் 3 வருது, பார்ட் 3 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க 2வே கொஞ்சம் மொக்கையா எடுத்துட்டீங்க, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள வந்து உட்காந்துருக்கோம். சரி 3 ஆச்சும் ரொம்ப சூப்பரா எடுங்க, நம்பிக்கையா சொல்றேன். ஓகே, இந்த படத்தோட டிஓபி சுஜித். மியூசிக் வா மியூசிக், பிஜிஎம்மா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாம் வெறித்தனமா செமையா பட்டைய கலப்பி இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தீபக் தேவ். மை ஹார்ட் இஸ் ஃபார் யூ ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் மக்களே. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.